இங்க இந்த ஆட்டுக்கு 35 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒருத்தர் இந்த ஆடை பக்ரீத்துக்கு பலி கொடுக்கறதுக்காக சந்தையில போய் வாங்கிட்டு வராரு. இப்போ தொழுதுலாம் முடிச்சிட்டு வெட்டலாம்னு அந்த ஆடை எடுத்துட்டு வராங்க. அருவாலை எடுத்துட்டு வந்ததை பார்த்து அந்த ஆடு தப்பிச்சு ஓடிடுது. அங்க இருந்த எல்லாரும் அந்த ஆட்டை விரட்டிட்டு பின்னாடியே போறாங்க. அங்க இருந்த ஒரு குட்டி பொண்ணு அதை பார்த்துட்டு அந்த ஆடு தப்பிக்கணும்னு கேட்டை திறந்து விட்டுறா. அங்க இருந்த முஸ்லிம் மக்கள் எல்லாரும் அந்த ஆடு போகிற இடத்துக்கே ஓடிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்து தெருவுல இந்து கோவில்ல திருவிழா நடந்துட்டு இருக்கு. அங்க அவங்க வச்சிருந்த ஆடு தலைய ஆட்டாம இருக்கு. பார்த்தா இந்த ஆடு அவங்க வச்சிருந்த தண்ணிய குடிச்சிட்டு தலைய ஆட்டிடுது. இப்போ அந்த இந்து மக்கள் சாமி இந்த ஆட்டை தான் வெட்டணும்னு சொல்றாங்க போலன்னு அந்த மக்கள் இந்த ஆட்டை வெட்ட வராங்க. ஆனா அந்த ஆடு இவங்க வெட்ட வரதை தெரிஞ்சு திருப்பியும் ஓடிடுது. இப்போ இந்து மக்கள்லாம் ஒரு சைடு இந்த ஆட்டை துரத்திட்டே இருக்காங்க. இன்னொரு இடத்துல இருந்து முஸ்லிம்ஸும் இந்த ஆட்டை துரத்திட்டே இருக்காங்க. இப்போ அந்த ஆடும் ஓட முடியாம ஒரு இடத்துல நின்னுது. அந்த ஆட்டையும் பிடிச்சு ஒரு மரத்துல கெட்டி போட்டுறாங்க. ஆனா இந்த ஆடு யாருக்கு சொந்தம் அப்படின்றதுல ரெண்டு மதத்தினருக்கும் பயங்கரமா சண்டை வந்து கோர்ட் வரைக்கும் கேஸ் போயிருது. இப்போ இவ்வளவு பெரிய சண்டைக்கும் காரணமான அந்த ஆட்டை 35 வருஷம் ஜெயில் தண்டனையும் கொடுத்துறாங்க. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருங்க.